பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம் இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். பல பேர் சொல்லுவாங்க, நம்ம எதற்காக ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா நம்ம பரலோகம் போவதற்காக தான் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையாக பார்த்தா நம்ம பரலோகம் போவதற்காக மாத்திரம் நம்ம ரட்சிக்கப்படல, நம்ம பாவத்திலிருந்து மீண்டும் வாழ்வதற்காகவும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதுக்கான நோக்கம் எதுக்குன்னா, நம்ம இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து மீண்டு ஒரு கிறிஸ்தவன் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்காக தான் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதாவது ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து அவர்களை வேர்பிரித்து எடுத்தார். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதன் அப்ராட் போவதற்காக வெளிநாடு போவதற்காக சில விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். வேலை செய்கிறதுக்காக அவன் போயிட்டு அவன் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறான். அடுத்தது அவனுக்கு விசா கிடைக்குது. அப்புறம் அந்த அப்ராடில் இருக்கிற கம்பெனிலேருந்து அவனுக்கு லெட்டர் அனுப்பிச்சி விட்றாங்க, நீங்கள் வரலான்னு சொல்லிட்டு. இப்போ அவனுக்கு விசா கிடச்சிருச்சு, லெட்டர் கிடச்சிச்சு. ஸோ அவன் அந்த வேலைக்கு போகிறது கன்ஃபார்ம், அவன் வேலைக்கு அவன் போயிடுவான். அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம அவங்க வேலைக்கு போயிட்டு அவன் என்ன அங்கே வேலை செய்ய போகிறான்னு யோசிக்கிறான். அவங்க என்ன வேலை செய்ய போகிறாங்கன்னா, அந்த கம்பெனி பெரிய ஒரு ஐடி கம்பெனி. ஸோ அங்கே அவன் ஐடி ஒர்க் பண்ண போகிறான். ஸோ அதுக்காக அவன் இங்கே என்ன பண்ணுறான்னா, இங்கேயே நிறைய ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணுறான். விச் மீன்ஸ் அக்கார்டிங் டு த ஒர்க் அங்கே போய் நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கணும், ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர் பதவி கிடைக்கணும். ஸோ அப்படின்னு அவன் நல்ல ஒரு பொசிஷன் எய்ம் பண்ணி அக்கார்டிங் டு ஹிஸ் ஒர்க் இஸ் ஒர்க்கிங் ஹியர் இட் செல்ஃப். எங்கன்னா அவன் இருக்கிற இடத்துலையே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே, அப்ராடு போகிறதுக்கு முன்னாடியே அந்த லெட்டரை வாங்கிட்டு அந்த விசா வாங்கிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு அவனுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறான் அக்கார்டிங் டு த ஐடி ஒர்க். பைத்தான் கற்றுக்கிறான், C+ கற்றுக்கிறான், சம் லாங்குவேஜஸ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிறான். ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணி எதுக்காகனா அவனுக்கு கன்ஃபார்மாக தெரியுது நம்ம ஐடி கம்பெனி போக போகிறோம், அப்ராட் போக போகிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போவே அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையுமே. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம நரகத்திலேருந்து மீட்கப்பட்டிருக்கோம். பெனால்ட்டி ஆஃப் த சின்லேருந்து நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். இயேசுவுடைய கிருபையினால, அவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். பரலோகம் போக போகிறோம். அவன் எப்படி அப்ராட் போக போகிறோம், நம்மளும் பரலோகம் போக போகிறோம். ஸோ பரலோகத்துக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் யோசிக்கணும். பரலோகத்துக்கு போய் அக்கார்டிங் டு த ஒர்க் we have to be here like that. நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், பரலோகத்துக்கு போய் பாவம் இல்லாத ஒரு உலகத்தில் போய் பாவம் இல்லாமல் வாழ்க போகிறோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த உலகத்திலே நாம் பாவம் இல்லாதவர்களாய் வாழ பழகி கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் நாம் பாவம் இல்லாத ஒரு நகரத்தை நோக்கி நாம் போவதனால் இந்த உலகத்தில் மீட்கப்பட்ட நாம் பாவம் இல்லாமலே நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பாவத்தை மேற்கொண்டு வாழ வேண்டும். இதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென்.